நான் ஒரு பொண்ணு ரொம்ப கேலி பண்ணி ஒரு மெசேஜ் வந்து இது பண்ணியிருந்தா, ஐ மீன் என்னோடய யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தான், மொட்டை மாடியில் வச்சு வளர்க்குறவங்க அப்படின்னு. 0 என்னோடய மொட்டை மாடியில் இப்போ 0 ரெயின் லில்லி வந்து 0 ஆயிடுச்சு. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு அந்த ஒரு பழமொழி ஞாபகம் இல்லை, யாரையுமே வந்து அவங்களோடது தெரியாமல் வந்து பேசக்கூடாது அப்படிம்பாங்க. அதனால் அவங்க பேச பேச நான் சொல்லுவேன் தருமா, கர்மா அப்படின்னு சொல்லி. இதுதான் நம்மளை ஒருத்தவங்க தாழ்த்தி பேச 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 கடவுள் என்ன பண்ணுவாராம், அந்த இதை வந்து நம்மளோட எண்ணத்தை பார்த்துட்டு நம்மளை வந்து உயர்த்து வரான். ஸோ அதை நம்மளை புண்படணும்னு நினச்சி பேசுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டி நம்ம போயிட்டே இருப்போம். அதுதான் என்னோடய வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்குது. மொட்டை மாடியில் வந்து இவங்க ஒரு 100 தொட்டி 200 தொட்டி 300 தொட்டி வச்சுருக்கிறதுனால இவங்க பெரிய வளர்க்குறாங்களா அப்படின்னு யாருக்கும் நம்ம போய் எதையும் ப்ரூஃப் பண்ணணும்னு தேவையில்லை. பட் நம்மளால் வந்து அந்த புரிஞ்சுக்க முடியும், அந்த இது என்ன ஹார்ட் ஒர்க்